நீ ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து தமிழர்களோட மிக முக்கிய கோவில்களாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், இப்போ அடுத்து மீனாட்சி அம்மன் கோயில், ஒவ்வொரு கோயிலையா தொட்டுக்கிட்டு வரியே. நீ என்ன அக்கறை? எதுக்காக நீ இந்த கோயிலில் இவ்வளோ அக்கறை காட்டுற? இதில் ஏதோ மர்மம் இருக்குதே. அதுவும் துர்கா ஸ்டாலின் செலக்ட் பண்ணுற கோவிலெலாம் நீ கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு சூஸ் பண்ணுறிய. ஏன்? என்ன காரணம்? இதில் கும்பாபிஷேகங்கிற பேரில் கோவில் கோபுரங்களில் இருக்கக்கூடிய பல நூறு ஆண்டுகள் பழமையான கலசங்கள் கலட்டப்படுது. கேட்டால் நான் புதுப்பிக்க போகிறேன், நான் அது இந்த மாதிரி சேதமடைஞ்சிருக்கு, அதை நாங்கள் சரி செய்ய போகிறோம், நாங்கள் கிழிக்க போகிறோம், பிடுங்க போகிறோம்னு கலசத்தை இறக்குறான். அதை என்ன செய்கிறான்? அந்த பழமையான 100 ஆண்டுகள் சக்தி வாய்ந்த அந்த கலசங்கள் எங்கே போகுது? ஸ்டாலின் வீட்டுக்கு போகுதா? துர்கா ஸ்டாலின் பூஜை அறைக்கு போகுதா? இது இல்லை, ஏதோ கண்டிப்பாக மர்மம் இருக்குது. இந்த திமுக பல சிலைகளை கடத்தி வித்தான். 50 சிலைகள்லேருந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நம்மளுடைய தமிழ் கடவுளர்கள், நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் பொக்கிசமாக பாதுகாத்து வைத்த கோவிலில் இருக்கக்கூடிய பல சிலைகளை கடத்தி வித்த இவன் இந்த கலசத்தில் கை வைக்க மாட்டான்னு என்னங்க நிச்சயம்?